Welcome to Shanmugam IAS Academy. We are going to see Hindu headlines. Date is 18 September 2021. First news. Supreme Court Collegium on mission more to fill vacancies. இது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க. மாஸ் லெவலில் லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா 100 ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எலவேஷன் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொலிஜியம் இவ்வளோ ஆக்டிவாக ஃபஸ்ட் டைம் இருக்காங்க. பிகாஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாற்றிருக்காங்க. என்னன்னா கொலிஜியம் பார்த்தீங்கன்னா ஹெட்டட் பை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் நேம் NV ராமன். ஓகேங்களா, அவர் தான் CJI-யா இருக்காரு. ஸோ CJI-யோட ஹெட்டு கீழே தான் உங்களுக்கு கொலிஜியம் இருக்கு. அந்த கொலிஜியம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜட்ஜஸை ஹைகோர்ட்ஸுக்கு, சபார்டினேட் கோர்ட்ஸுக்கு எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொலிஜியம் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ கொலிஜியம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அவங்க ஜட்ஜஸை சீனியாரிட்டி ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அவங்க செலக்ட் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டோட அப்ரூவலுக்கு அனுப்புவாங்க. கவர்மெண்ட் அந்த அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா அந்த ஜட்ஜ் ஹைகோர்ட் ஜட்ஜாவோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் பேனல் ஜட்ஜாவோ அவங்க இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரும் இதே மாதிரி கொலிஜியம் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ப்ராசஸ் வெரி ஸ்லோ ப்ராசஸாக இருந்துச்சு. ஆனால் சீஃப் ஜஸ்டிஸ் ராமன் என்ன பண்ணியிருக்காருன்னா புது ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காரு. அவர் என்ன எடுத்திருக்காருன்னா ஃபில் வேக்கன்சியை ஸ்பீடப் பண்ணிட்டு ஜுடிஷியரியை ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறது அவரோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பேண்டமிக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல்ரெடி பெண்டிங் கேசஸ் நிறையா இருக்கும். இந்தியன் கோர்ட்ஸில் பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் கோவிடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்டிங்ஸ் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் 67,279 கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. 50 lakhs சம்திங் ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 crores அபோவில் பெண்டிங் இருக்குது. ஸோ இது ஆகஸ்ட் 15 சர்வே எடுத்ததில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெண்டிங் கேசஸை பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணும். அந்த சால்வ்க்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஜட்ஜோட அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜுடிஷியரி கரெக்டாக கொடுக்க முடியும். ஸோ கொலிஜியம் ஃபாஸ்ட்டாக அவங்களோட ஜாபை பண்ணியிருக்காங்க. அவங்க ஜாப் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ். இதுதான் கொலிஜியமோட ஜாப். இதோட பேக்ரவுண்ட் என்னன்னா ப்ரொசீடிங் வித் ஸ்ட்ராட்டஜி ஸ்பீட் டு ஃபில் வேக்கன்சி அண்ட் ஸ்ட்ரென்தன் த ஜுடிஷியரி. உங்களுக்கு இவ்வளோ வேக்கன்சி, இவ்வளோ பெண்டிங் கேசஸ் இருக்குது. இந்த பெண்டிங் கேசஸை சால்வ் பண்ணணும்னா வேக்கன்சிஸை ஸ்பீடப் பண்ணாதான் உங்களுக்கு பெண்டிங் கேசஸை சால்வ் பண்ண முடியும். அப்போ தான் ஜுடிஷியரியை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி CJI முடிவு பண்ணிவிட்டு கொலிஜியம் ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணியிருக்காரு. கொலிஜியம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜட்ஜஸ் அதை பண்ணுறதுக்கு தான் கொலிஜியம் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் பார்த்தீங்கன்னா CJI அதோட ஹெட்டாக இருப்பார். அதோட 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அந்த பேனலில் இருப்பாங்க. CJI-யும் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸும் பேனலில் இருப்பாங்க, கொலிஜியம் பேனலில். இந்த மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவல் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா GST கவுன்சில் நாட் இன்க்ளூஷன்
ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட். பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் இன்க்ளூஷன் பண்ணல. இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட் பெட்டிஷனுக்கு இந்த ரிட் பெட்டிஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிட் பெட்டிஷன் என்னன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸில் பெட்ரோலியமோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ வந்து ஜிஎஸ்டிக்கு கீழே பெட்ரோலியம் அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிட் பெட்டிஷனில் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஜிஎஸ்டி பேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவுன்சில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஎஸ்டியும் அந்த ஜிஎஸ்டியில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன் செஸ்க்கு கீழே இருக்குது. காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னா என்னென்னா இந்த செஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் given to the state to compensate for the revenue loss due to GST implementation for the period of 5 years from 2017. அதாவது 2017 உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து அந்த அப்ளிகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாஸஸ் இருந்துச்சு. அந்த லாஸை காம்பன்சேஷன் பண்ணுறக்காக காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு வந்து 2017 கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்பன்சேஷன் செஸ். அந்த காம்பன்சேஷன் செஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து அந்த பீரியட் இருக்கணும். ஏன்னா 5 இயர்ஸ் வந்து ஸ்டேட் வந்து ரெவன்யூ லாஸால் இருந்தாங்க. ஸோ வந்து அந்த காம்பன்சேஷனுக்காக இந்த காம்பன்சேஷன் செஸ் கொண்டு வந்தாங்க. இது படி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து இந்த காம்பன்சேஷன் செஸ்ஸுக்கு கீழே இருக்குது. ஸோ ஸ்டேட் வந்து அவங்களோட வியூக்கு தகுந்த மாதிரி அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களே வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட வந்து டேக்ஸ் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது ஸ்டேட் டேக்ஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்மேட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பன்சேஷன் செஸ் இருக்கிறனால அதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியும் ஜிஎஸ்டி கவுன்சிலும் வந்து மாற்றலை. அவங்க வந்து இதை கண்டினியூ பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து ஸ்டேட்டுக்கு டேக்ஸை வந்து பிரித்து கொடுக்கணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த டியூட்டி. அந்த ப்ராசஸ் இல்லைன்னா ஸ்டேட்டுக்கு வந்து ஃபண்ட் கிடைக்காது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பன்சேஷன் செஸ்ஸை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோவிட்ல இருக்க எசென்ஷியல் மெடிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க டேக்ஸஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரக். இந்த ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா 16 crore காஸ்ட் வந்து 16 crore இருக்குது. அதை வந்துட்டு ஜிஎஸ்டி எக்ஸம்டட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேன்சரோட ட்ரக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12%லேருந்து 5%க்கு அவங்க ஜிஎஸ்டியை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வெளியில் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போல் பேனல் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அதாவது பஞ்சாயத் போஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூலி ஃபார்ம்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எலெக்ஷன் வருது லோக்கல் பாடிஸ்க்கு. அந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் நடக்குது, போஸ்ட்டுக்கு ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எதுலேருந்துன்னு வந்து பார்த்திங்கன்னா மீடியாவிலேருந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இல்லீகல். லீகல் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டெமோக்ரஸி பிரகாரம் தான் வந்துட்டு உங்களுக்கு எலெக்ஷன் நடக்கணும். கான்ஸ்டியூஷனில் வந்து பிரின்சிபல் ஆஃப் டெமோக்ரஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதோட ஃபாலோயிங்கில் தான் நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன்ல எல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு கேண்டிடேட்டை வச்சு ஆக்ஷன் பண்ணி நம்ம எடுக்க முடியாது. ஸோ வந்துட்டு இது வந்துட்டு பனிஷபிள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்ஷனும் எடுக்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுல நியூலி ஃபார்ம் பண்ண டிஸ்ட்ரிக்ஸ்க்கு எலெக்ஷன் வரப்போகுது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், அதுக்கப்புறம் ராணிப்பேட், இதில் விழுப்புரம், இந்த மாதிரி இடத்துல புதுசாக வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதனால் ஆக்ஷன் நடக்கிறதா மீடியாவில் சொன்னாங்க. அதுக்காக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா என்னென்னா ஆர்டிக்கல் 243K என்ன சொல்லுதுன்னா எலெக்ஷன் டு த பஞ்சாயத்
the superintendent, director and control of the preparation of electoral roll for and the conduct all election to Panchayat shall be vested in State Election Commission consisting of the State Election Commissioner to be appointed by the Governor. இதுதான் வந்து State Election Commission. State Election Commissionனா local body எலெக்ஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. ஸோ வந்து அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 243K. ஸோ வந்துட்டு அடுத்த நியூஸ், 10-year time framework available to implement NEP கஸ்தூரி ரங்கன் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. NEP தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. 2021 வந்துட்டு கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற ஒரு ஹெட்டுக்கு கீழே சேர்மனாக இருந்தார். அவரோட கமிட்டி ரிப்போர்ட் என்னன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை ட்ரைவ் பண்ணுறது, அதுதான் வந்து அவங்க ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட பாலிசி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஸ்கூல்ஸ் டு செகண்டரி ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 100% என்ரோல்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட கரண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா 10th ++2 அதுதான் கரண்ட் சிஸ்டம். ஆனால் அதை வந்து மாற்றிட்டாங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில். ஃபஸ்ட்டு 5+3 3+4 அதாவது 3 to 8 years வரைக்கும் ஒரு ஸ்டேஜு, அதுக்கப்புறம் 8 to 11 years வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜு, தேர்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 11 to 14 years வரைக்கும், அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 14 to 18 years வரைக்கும். இந்த மாதிரி 4 ஸ்டேஜஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்துட்டு புதுசாக வந்து வர எஜுகேஷன் பாலிசியில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனை வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து ரைஸ் பண்ணும். 2035க்குள்ள ஹையர் எஜுகேஷனை 50% ரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம். அது எதுக்காகனா ஸ்ட்ராங் ரிசர்ச் கல்ச்சர், அதாவது சயின்டிஃபிக் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு ரிசர்ச் அப்படிங்கிற ஒன்று இருந்தால் தான் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்காக இந்த நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்துட்டு டெவலப் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இதில் என்ன இது போகுதுன்னா இம்ப்ளிமெண்டேஷனில் போயிட்டுருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து 10 years வந்து டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய அதுக்கப்புறம் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஃபவுண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த ஃபோர்ஸ் ஆல் இன்ஸ்டிடியூஷன் டு ஃபாலோ த சேம் கரிக்குலம், அதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு கரிக்குலம் இருக்குது. எக்ஸாம்பிள் ஸ்டேட் போர்டு, அதுக்கப்புறம் CBSE இன்டர்நேஷ்னல் போர்டு, அதுக்கப்புறம் NCERT. ஸோ உங்களுக்கு நிறையா சிலபஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா CBSEலேயே மல்டி சிலபஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிலபஸ் இருக்கிறப்போ இந்த பாலிசி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரே கரிக்குலமை வந்து ஃபாலோ பண்ணுங்க, சேம் கரிக்குலம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிற அப் அண்ட் டவுன்ஸை பற்றி இந்த நியூஸில் பேசியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் கால் ஃபார் ஏர்லி ரெசல்யூஷன் ஆஃப் LAC இஷ்யூ. LACனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், அதுதான் வந்து LAC. இந்தியாவில் வந்து 1962ல் இந்தியா சீனா வார் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து வாரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்டர் டிஸ்பியூட்டால் தான் வந்து வார் வந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா திபெத்தை வந்துட்டு சைனா ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா திபெத்தோடு நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சைனா ஆக்குப்பை பண்ணனால உங்களுக்கு இந்த பார்டர் டிஸ்பியூட் வந்துச்சு. 1962லேருந்து இந்த பார்டர் டிஸ்பியூட் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அக்சை சின் வந்து இந்தியாவோடதுன்னு சொல்கிறாங்க, சைனீஸ் வந்து அருணாச்சல் வந்து அவங்களோடது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஆக்சுவல் கண்ட்ரோல் வந்து இப்போ ஒரு லைன் ஃபார்மேட்டில் போட்டுட்டு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து இனியும் அது வந்து ஹில்லி ரீஜன், ஹிமாலயன் ரீஜனாக இருக்கனால எந்த ஒரு ஃபார்மேட்டுக்கும் நம்ம வரல. ஸோ வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னா லாஸ்ட்டாக வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் வந்துட்டு ஆர்கனைசேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீட் பண்ணாங்க தஜகிஸ்தானில். அதில் வந்து பார்த்திங்கன்னா
அந்த மீட்டிங்கில் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக ஜெய்சங்கர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். அதில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் சைனாட்ட வந்துட்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற இஷ்யூவை வந்துட்டு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே நம்ம வந்துட்டு அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாகவே அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைனாவில் வந்து 17 months ஸ்டாண்ட் ஆஃப் இருந்துச்சு. சைனா அண்ட் இந்தியா பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 17 months வந்து ஸ்டாண்ட் ஆஃப் இருந்துச்சு துங்லா ரீஜனில். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்டர் டிஸ்பியூட்டால். ஸோ உங்களுக்கு இந்த பார்டர் டிஸ்பியூட்டை வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து பீஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு சொல்லி மூவ்ஸ் எடுக்கிறாங்க. இதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, ஆப்கானிஸ்தானில் உங்களுக்கு தாலிபான் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து எகெயின்ஸ்ட். ஏன்னா இந்தியாவில் மோஸ்ட் ஆஃப் த டெரர் ஆக்டிவிட்டி பண்ணுறது தாலிபான்ஸ் தான். ஸோ வந்து பாகிஸ்தானும் வந்து தாலிபானை வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறாங்க. இப்போ சைனீஸும் அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ் வந்து ஆப்கானிஸ்தானோட இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகிறது வந்து இந்தியாவோட சுச்சுவேஷனுக்கு ரொம்ப எகெயின்ஸ்டாக இருக்குது. பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தானை தாலிபானை வந்துட்டு இது பண்ணுறதுக்கு எதுக்கு பாகிஸ்தான் வந்து தாலிபானை என்கரேஜ் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஆக்குப்பை பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு இந்தியாவோட என்கேஜ்மெண்ட் வந்து ஆப்கானிஸ்தானில் நிறைய இருந்துச்சு. அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து பாகிஸ்தான் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சைனாவும் ஆப்கானிஸ்தானோட நெய்பர்ஹுட் கண்ட்ரி அப்படிங்கிறனால. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனா அண்ட் பாகிஸ்தான் வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்க தாலிபான் கவர்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்லியாக போகிறது வந்துட்டு இந்தியன் டிப்ளமேட்டிக் வியூவில் வந்துட்டு நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது. இந்தியன் டிப்ளமேட்டிக் வியூவில் எகெயின்ஸ்டாக இருக்கிறது தான் ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் வந்து ஜெய்சங்கர் சார் எடுத்திருக்காரு. சைனா வந்துட்டு யூஎஸ்ஏ வந்து ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் சைனா வந்துட்டு அதில் இருக்க மினரல் வெல்த்து, அதுக்கப்புறம் அரப் கண்ட்ரீஸ்க்கும் யூரோப்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ரோடு வந்துட்டு இனிஷியேட் பண்ணலாம். ஆப்கானிஸ்தான் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடு வந்துட்டு ஒரு ரோட் ரூட்க்கு வந்து ஒரு பார்டராக இருக்குது. அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா தாலிபான் வந்துட்டு சைனா ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா அவங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இந்த ரோடு இனிஷியேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் வந்து பார்த்தா சைனா வந்துட்டு பெனிஃபிட் ஆகும். ஸோ சைனா வந்து ஆப்கானிஸ்தானில் தாலிபான் இருக்கிறத என்கரேஜ் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு எகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால காபூலில் வந்துட்டு இந்தியாவோட ப்ரெசண்ட் வந்து பாகிஸ்தான் விரும்பலை. ஸோ வந்து பாகிஸ்தானும் தாலிபானை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிறது வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் பண்ணோம்னா சைனா வந்துட்டு இந்தியாவை வந்து எனிமி கண்ட்ரி மாதிரி பார்க்காது. ஸோ ப்ராப்ளம் இஷ்யூ க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஜெய்சங்கர் அவரோட டிப்ளமேட்டிக் வியூவாக இருக்குது. இதுதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. கிளாஷ் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வார்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்விசிபிள் வார் இருக்குது. அந்த வார் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் வச்சு அந்த வார் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்தியா வந்துட்டு அதை டினை பண்ணியிருக்கு. நாங்கள் ரிலீஜியன் வச்சுட்டு வார் பண்ணல அப்படிங்கிற மாதிரி டினை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுதான் இந்த ஹோல் நியூஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்.